வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சாஷ்டாஷ்டக தோஷம். அதாவது சாஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் சாஷ்டாஷ்டகம் அப்படின்னா 6, 8 அப்படின்னு அர்த்தம். தமிழில் ஒரு கணவனுக்கோ மனைவிக்கும் அவங்களோட ராசி 6, 8 வந்தால் அது சாஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக விவரிக்கப்படுது. அந்த மாதிரி சாஷ்டாஷ்டக தோஷம் இருக்கிற ஜோடிக்கெல்லாம் ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை வளர்பிறை திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சிவன் பார்வதி 2 பேரும் ஏக சரீரமாய் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போய் ஒரு முறை அர்ச்சனை பண்ணிவிட்டு அஷ்டோத்திர அர்ச்சனை பண்ணணும், இல்லை சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் வளர்பிறை திங்கக்கிழமையில் போய் சிவனுக்கு தனியாக அர்ச்சனை, அம்பாளுக்கு தனியாக அர்ச்சனை. சிவன் சன்னதிக்கு எய்த்தாப்பில் ஒரு 5 நிமிஷம் தியானத்தில் இருங்க, அம்பாள் சன்னதிக்கு எய்த்தாப்பில் ஒரு 5 நிமிஷம் தியானத்தில் இருங்க. அப்படி நீங்கள் திங்கக்கிழமையில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அவருக்கு பிடித்தமான வில்வ இலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அவங்களுக்கு பிடித்தமான மலர் எதுவோ அதை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். சரி, இந்த சாஷ்டாஷ்டக தோஷம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி தகராறை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை சச்சரவு. அதுவும் பெண் ராசிக்கு ஆண் ராசி, பெண்ணோட ஜாதகத்துக்கு பெண்ணோட ராசிக்கு ஆணோட ராசி 6 வந்ததுன்னா சாப்பிட்ற டயத்தில் சண்டை வந்துடுங்க. தொடர்ந்து சாப்பாடு போடும்போது பரிமாறும்போது சண்டை கண்டிப்பாக வந்துடும். அதே போல் கணவனுக்கு 8ஆம் இடத்துல பொண்ணோட ராசியாக இருந்துச்சுன்னா வெளியில் எங்கேயாச்சும் கிளம்பும்போது சண்டை வந்துடும். அது மூலமாக பிரிவினை, வம்பு வழக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். இதுலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, ஒருவர் கோபமாக இருக்கும்போது இன்னொருவர் சாந்தமாக இருக்கிறது தான் இதுக்கு முதல் பரிகாரம். அடுத்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடையூர் போய் நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் 2 பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு திருவடி திருமணம்னு ஒன்று பண்ணுவாங்க. அதை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளில வந்துடலாம். அதே போல் இந்த சாஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னா எல்லாருக்கும் வருமானா அப்படி கிடையாதுங்க. சில விதிமுறைகள் உண்டு. பொதுவாக இப்போ மீன ராசின்னு வச்சிங்களேன், சிம்ம ராசி 6ஆம் இடமாக வரும், சிம்மத்துக்கு மீனம் 8ஆம் இடமாக வரும். இது சிம்மம் சூரியனும் மீனம் குருவும் அவங்க 2 பேரும் இயற்கை நண்பர்கள் அப்படிங்கிறனால அது சாஷ்டாஷ்டக தோஷத்தில் வராது. அங்கே வசிய பொருத்தம் வேலை செய்யும், நல்லாயிருக்கும். அதே போல் மேஷ ராசிக்கு ராசி அதிபதியே 8வது ராசிக்கு அதிபதியாக வருவார், அதாவது விருச்சிகத்துக்கு வருவார். அப்போது மேஷம் பெண்ணோட ராசியாக இருந்து விருச்சிகம் ஆணோட ராசியாக இருந்துன்னா ஆணுக்கு பெண் 6 வரும், பெண்ணுக்கு ஆண் 6வது ராசியாக வரும். அங்கேயும் இந்த சாஷ்டாஷ்டக தோஷம் வேலை செய்யாது. அங்கேயும் வசியப்படுத்தத்தோடு நல்லாயிருக்கும், சண்டை சச்சரவு இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு துலாம் 6 வரும், துலாத்துக்கு ரிஷபம் 8ஆம் ராசியாக வரும். 6, 8 வரும்போது அங்கேயும் வசியப்படுத்தத்தோடு அங்கே சாஷ்டாஷ்டக தோஷம் வேலை செய்யாது. அங்கேயும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் சிறப்பாக இருக்கும். அதே போல் கடக ராசிக்கு தனுசு ராசி 6ஆம் இடமாக வரும், தனுசுக்கு கடகம் 8ஆம் இடமாக வரும். அங்கேயும் இந்த சாஷ்டாஷ்டக தோஷம் வேலை செய்யாது. அங்கேயும் வசியத்தோடு இருக்கும். அங்கேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நல்லபடியாக அவங்க வாழ்க்கை இருக்கும். இதில் சாஷ்டாஷ்டக தோஷம் அதிகப்படியாக எங்கே தோஷத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகரத்துக்கு சிம்மமும் சிம்மத்துக்கு மகரமும் 6, 8 வரும். அதே போல் கடகத்துக்கு கும்பமும் கும்பத்துக்கு கடகமும் 6, 8 வரும். இந்த இடத்துல சாஷ்டாஷ்டக தோஷம் கடுமையாக பாதிக்கும். அதே போல் மேஷத்துக்கு கன்னிக்கு மேஷமும் 6, 8 வரும். இங்கேயும் சாஷ்டாஷ்டக தோஷம் கடுமையாக பாதிக்கப்படும். சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, பிரிவினை, ஏகப்பட்ட தொந்தரவு கொடுக்கும். இந்த மாதிரி சாஷ்டாஷ்டக தோஷம் இருக்கிறவங்க பொறுமையை கடைப்பிடிக்கணும். கணவன் கோபமாக இருக்கும்போது மனைவி பொறுமையாக இருக்கிறதும், மனைவி கோபமாக இருக்கும்போது கணவன் பொறுமையாக இருக்கிறதும் இவங்களுக்கு வாழ்நாள் பரிகாரமாக இருக்கும். சாஷ்டாஷ்டக தோஷம் இருக்கிறவங்க தொடர்ந்து சந்திர வழிபாடையும் திங்கக்கிழமை அம்பாள் சிவபெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதும், பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிறதும் இந்த தோஷத்திலேருந்து விடுதலையாகி நீங்கள் நிம்மதி பெருமிச்சு விடலாம்.
சாஷ்டாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு ஒரு ராசி 6 8 வர்றது தான் சாஷ்டாஷ்டக தோஷம்னு பேர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற